எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபோபியா அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா ஃபோபியாங்கிறது ஒரு பயம் சம்மந்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பொருள், சூழ்நிலை அல்லது உயிருள்ளவற்றை கண்டு ஏற்படும் தீவிரமான பகுத்தறிவற்ற மற்றும் தொடர்ச்சியான பயம் அப்படின்னு சொல்லலாம். அது இது ஆபத்து இல்லாத ஒன்றாக இருந்தாலும் அந்த நபர் மிகுந்த அச்சத்தையும் பதற்றத்தையும் உணர்வார். தமிழில் இது அச்சக்கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியங்களில் கூட பெருட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடுமையான பயம் என்று அழைக்கலாம். முக்கியமாக என்னென்னு கேட்டால் இது வெறும் பயம் மட்டுமல்ல, வழக்கத்திற்கு மாறான விருப்பம் கூட. பதற்றம், படபடப்பு, அந்த சூழ்நிலையை தவிர்த்தல். அது மட்டும் இல்லை, உயரம், கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போகிறது, நீர்நிலைகள், பெரிய நீர்நிலைகளை பார்த்தா, மக்கள் நெரிசல், அது ரொம்பவும் டிராஃபிக்காக இருக்கிற இடம், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. உளவியல் சார்ந்த நோயாகவே இது பார்க்கப்படுகிறது. எடுத்துக்காட்டால் இப்போ நீர் சம்மந்தமாக அந்த ஃபோபியா இருந்ததுன்னா ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதற்கு தகுந்தாப்பில் அந்த ஃபோபியாங்கிற ஒரு சஃபிக்ஸை சேர்த்து கூட சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் அந்த மருத்துவத்துறையிலே இருக்கிறது, உளவியல் மருத்துவத்துறையில். அந்த சம்பந்தமான அந்த ஃபோபியா சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுடைய தத்துவத்திலும் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு கதை என்று நாம் காண்போம். 2 நபர்கள் இருந்தனர். இருவருமே சேர்ந்து புதிய தொழிலை தொடங்க முடிவெடுத்து பக்கத்து நகரத்துக்கு பயணமானார்கள். மாறனுக்கு எப்போதுமே எதிர்காலத்தில் என்ன கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டி வருமோ அப்படிங்கிற அச்சம் உண்டு. அவன் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபோபியா அஃபெக்டட் பர்சன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த புகழேந்தியோடையே சேர்ந்து எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அறியாமை பயம், ஃபியர் ஆஃப் தி அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறியாமை, தனக்கு தெரியாதோ, இது தெரிஞ்சால் கூட இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவன். என்ன நடக்கும் என்று தெரியாத சூழல் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அது ஒன்லி ஃபார் மாறனுக்கு இல்லை, எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்குங்கிற தெரியாத சூழல் தான். அது அனித்திய பாவனால தான் சொல்லிடுறாரு நமக்கு. ஆனால் அவனுக்கு என்னமோ ஒரு பயம், அடுத்தது என்ன நடக்குமோ என்னன்னு தெரியலையே, அதுதான் ஃபோபியா. தவறான முடிவுகளை எடுத்தால் என்ன செய்வது என்ற பதட்டத்தை உருவாக்குகிறது. அந்த உணர்வு என்ன செய்யும், நாம் தப்பான முடிவுகளை எடுத்து விடுவோமோ, அதுலேருந்து நமக்கு சமாளிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளே நமக்கு வந்துவிடும். அந்த சிந்தனை என்ன சிறிய விஷயங்களையும் அதிகமாக சிந்தித்து, எவ்வளவு சிந்திக்கணுமோ அந்த லெவலில் தான் சிந்திக்கணும். இல்லாத ஆபத்தை கற்பனை செய்து மன அழுத்தத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த மாறனுக்கு. அப்போ பொருளாதார வீழ்ச்சி, போர், காலநிலை மாற்றம் அல்லது வேலை இழப்பு போன்ற நிகழ்வுகள் குறித்த அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இப்போ ஆயத்த கொமேனியும் ட்ரம்பும் அடிச்சுக்கிட்டா நம்ம நாட்டில் என்ன வந்துடும், நாளைக்கு என்ன விலை விற்கும், எல்லாம் அடிச்சுக்கிறது என்னமோ அவங்க 2 பேரும், நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியாக இருக்கிறதெல்லாமே ஃபோபியாவின் ஒரு ஆரம்ப கட்டம் தான். போர் வந்துச்சுனால ரொம்ப பயப்படுவாங்க, நமக்கும் ஏதாவது வந்துடுமோ, அங்கேருந்து இங்கே தாண்டி இமயமலை தாண்டி டெல்லியை தாண்டி இங்கே நமக்கு ஒரு மிசைல் விழுந்துருமோ அப்படின்லாம் நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரியான பாதுகாப்பின்மை அந்த மாறனிடம் இருந்தது. தூக்கமின்மை, தலைவலி, கவனச்சிதறல், எரிச்சல் மட்டும் முடிவெடுக்க முடியாத நிலை. தூக்கமின்மை வந்துருச்சுனாலே வயதான கொஞ்சம் குறைய தான் செய்யும். அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஆனால் ஆரோக்கியமாக இருந்தும் தூக்கமின்மைனா அங்கே பயம் இருக்கிறது என்றுதான அர்த்தம். ஒருவேளை நம்ம இன்றைக்கி நைட்டு தூங்குகிறோம், காலையில் எழுந்திருப்போமா அப்படின்னு கூட சில நேரத்தில் அந்த மாதிரி நினைக்கிறது தூண்டும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம தான் அடுத்தது கீழே நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துவிடும். ஆக இந்த ஃபோபியா அப்படிங்கிறது ஒரு வியாதி. அதுலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறது தான் உளவியலால் விரும்புகிறார்கள். அதே அன்றைய காலத்திலும் ஆன்மீகவாதிகள் மிக மிக அதிகமாக இந்த ஃபோபியாலேருந்து தான் நம்ம வெளியில் கொண்டாந்துருக்காங்க. அதற்குத்தான் இத்தனை எதிர்காலத்தில் என்ன ஏற்பாடு, நீ மோட்ச உலகத்துக்கு கூட போகலாம், பயத்தை விடு, அதுதான்
நடுப்புற எவ்வளதோ நம்ம தாண்ட வேண்டி இருந்தாலும் இதை விட பெரிய ஒரு எய்ம், ஒரு இலட்சியம் உனக்கு நான் தரலை அப்படிங்கிற ஒரு தைரியத்தை பாரதத்திலே வாழ்ந்த பல ஞானியரும் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பகவானும் இதை பெருசாக தான் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். மாறன் எப்போதும் பயத்தை கையில் வைத்திருப்பவன். வழியில் ஒரு சிறிய கல் தடிக்கு விழுந்தாலும் உடனே அவன் புகழேந்திக்கிட்ட சொல்ல, பாத்தியா, இது கெட்ட சகுனம், நமக்கு ஏதோ அநீதி நடக்கப் போகிறது என்று புலம்புவான். அவனுக்கு சிறிய தடைகள் கூட மலையளவு பாரமாக தெரிந்தன அப்படின்னு சொல்லணும். வீட்டை விட்டு நம்ம கிளம்பணும்னா சகுனம் பார்ப்போம். அது சகுனம் பார்க்குறது சர்வசாதாரணம். அது பூனை அது பாட்டுக்கு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோடு நமக்கு குறுக்க போணுச்சுன்னா அது எலியை பிடிக்க போகுது, நம்ம கர்மாவையாக வந்து பிடிக்க போகுது. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் அன்றைக்கு பின் விளைவு என்னவோ முன்னாடி என்ன நடந்தது நம்ம சிந்தித்து அதனால தான் இருக்கும், அதன் நிமித்தமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம், அதுதான் ஃபோபியா, வேற ஒன்றும் இல்லை. அதனால் அந்த கல்லை பார்த்துட்டு இந்த மாறன் பயப்படுகிறான். புகழேந்தி நம்பிக்கையை ஆழமாக பற்றி கொண்டவன். அதை பற்றியெல்லாம் அவன் கவலையே பட மாட்டான். அந்த புகழேந்திங்கிறவன் பயணத்தின் போது அவர்கள் ஒரு உணவகத்தில் உணவு ஆர்டர் செய்தார்கள். 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவன் ஜாலியாக பாட்டு பாடிட்டு வரான், அவன் அந்த கல்லை பார்த்துக்கிட்டே வரான். இது இன்னும் பின்னாடி வர்றவங்கள எத்தனை பேரை தடுக்குமோ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இது கருணைன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் பயம்தான். வேணால் அதை எடுத்து போட்டு வரலாம். அந்த கல்லை பார்த்துட்டு இதே சொல்லிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் புகழேந்தி அவனுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பான். 2 பேருமே ஒரு உணவகத்திலே உணவு ஆர்டர் செய்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்டதற்கு பதிலாக வேறு ஒரு உணவு அவர்களுக்கு பரிமாறிவிட்டார்கள். அந்த சர்வர் அவனுக்கு கொடுத்துட்டான். உடனே அந்த மாறனுக்கு கோபம் ஏற்பட்டு சண்டையிடத் தொடங்கினான். அந்த புகழேந்தி, எப்பா சும்மா இருப்பா, ஏன்ப்பா இதுக்காக போய் சண்டை போடுற அப்படிங்கிற. நண்பா, இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக சண்டையிட்டு நம் நேரத்தையும் மன அமைதியையும் வீணாக்க வேண்டாம். ஒன்றுமே இருக்காது. ஒரு அல்ப விஷயத்துக்கு பெரிய அளவில் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம், வீட்லேயும் வெளியிலையும் சமூகத்துலேயுமே. இதெல்லாமே இது ஒரு ஃபோபியா தான். நம்ம கௌரவம் போயிடுமோ, நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அதிகாரம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால தான் அதே போல் இந்த மாறனும் என்ன செய்கிறான், அவன்கிட்ட போய் சண்டை போடுறான். இதெல்லாம் அல்ப மேட்டர், ஏன்டா அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். நாம் அடைய வேண்டிய பெரிய இலக்கு, பிக் விஷன் இருக்குது, முன்னால் இருக்கிறது என்று அவனை அமைதிப்படுத்துகிறான். ஆனாலும் அவன் உள்ளுக்குள்ளே ஒரு பயம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தாலும் அப்பப்போ அது தலை தூக்கி கொண்டு தான் இருக்கிறது. பயத்தோடு பயணித்த மாறனுக்கு ஒவ்வொரு அடியும் சவாலாக இருந்தது. ஆனால் நம்பிக்கையோடு இருந்த புகழேந்திக்கு தடைகள் கண்களுக்கே தெரியவில்லை அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். இறுதியில் புகழேந்தியின் நேர்மறை எண்ணங்கள் அவன் நினைத்தபடியே வெற்றியை அவனிடம் ஈர்த்தன அப்படின்னு அந்த ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நமக்கு கூறி முடிக்கிறார். அந்த குட்டி ஒரு கதை தான் அது நாவல் கூட இல்லை ஆக்சுவலாக. இந்த கதையினுடைய கருப்பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பயமும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத ஒன்றைத்தான் நம்பச் சொல்கின்றன. எப்பயுமே பயம் அப்படிங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. என்னன்னு கேட்டால் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை தான் இந்த பயமும் அந்த நம்பிக்கையும். ரெண்டும் வெவ்வேறு. ரெண்டுமே இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இது எதிர்ச்சொல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒன்றைத்தான் நம்ப சொல்கின்றன ரெண்டுமே. ஒரு பயமாக இருந்தாலும் ஐயோ போகாத ஏன் ஏதோ நாளைக்கு என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லணும். நம்பிக்கைங்கிறது நாளைக்கு ஒன்றும் நடக்காதடா, நம்ம பாட்டு கோ ஃபார்வர்டு அப்படின்னு இருக்கிறது. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தோற்றுருவோமா நினச்சிட்டு போனால் அவன் தோற்று தான் போவான். அப்படி சொல்லக்கூடிய மிலிட்ரி வசனங்களே மிலிட்ரியில் கிடையாது என்றைக்குமே. இல்லைனா போரில் கொஞ்சம் கூட வெற்றி அடையாமல் எல்லோரும் புறமுதுக்கு காட்டி ஓடி விடுவார்கள். அப்படிங்கிறதுக்கு தான் சிங்கநாதமே போடுவாங்க. அதில் அந்த மாதிரியான என்ன சூழலாக இருந்தாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரணுங்கிறது தான் இந்த கதையினுடைய அடிப்படை நோக்கம். இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்பது நம் கையில் உள்ளது. பெரிய விஷயங்களுக்காக போராடுவதை தவிர்த்து பெரிய இலக்கின் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். ஒரு சின்ன சின்ன வெற்றிக்காக நாம் போராடணும்னு அவசியமே இல்லை. பெரிய இலக்கின் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். என்ன, அவங்கவுங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். நல்ல வழியில் ஒரு பெரிய இலக்கை நீ தீர்மானி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன, போகிற வழியில் நமக்கு பயமே இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை கூடவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை நீ வை அப்படிங்கிறது தான் பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள்.
இதில் நாம் கேட்ட அந்த மாறன் மற்றும் புகழேந்தியின் கதை ஏதோ ஒரு ஊரில் நடந்த ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம் அல்ல அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம் ஒவ்வொருடைய மனதிற்குள்ளும் தினமும் நடக்கும் போராட்டத்தின் வெளிப்பாடு தான். சமண தத்துவம் என்பது வெறும் மதம் சார்ந்த போதனை மட்டுமல்ல, அது வாழ்வியல், அறிவியல், பயமும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத ஒன்றைத்தான் நம்ப சொல்கின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லா மதமும் சொல்லுது. சமணம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே சொல்லுகிறது. எது பயம், எது நம்பிக்கை அப்படின்னு வரையறுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜைன மதத்தின் அடிப்படை தத்துவத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடையது இந்த கதை என்று சொல்லலாம். கதையில் வரும் மாறன் ஒரு சிறிய கல்லை மாபெரும் தடையாக பார்க்கிறான். நம்ம தத்துவத்தில் இதை மித்யாத்வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவறான பார்வை, இதுதான் தவறான பார்வை. நாம் ஆனால் எதையோ மித்யாத்துவம்னு சொல்கிறோம். எதிர்காலத்தை பற்றி தவறான பார்வை யாருக்கு இருந்தாலும் அது மித்யாத்துவம். நாம் ஒன்றில் சாமி கும்பிடலைன்னா கூட நம்ம மித்யாத்துவம்னு சொல்லுவோம். சாமி கும்பிட்னு எந்த சாமியும் சொல்லவே இல்லைங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் நாம் தவறான நம்பிக்கையை வச்சுருப்போம். அதனால் எல்லாமே தவறான பார்வையாக வரும். அப்போ மித்யாத்துவ சிந்தனை தான் அந்த மித்யாத்துவ பார்வையை நமக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்ல இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. பயத்தின் விளைவு, மாறன் தனக்கு அநீதி நடப்பதாக நினைக்கிறான். சமண முறைப்படி நம்முடைய கவலைகள் மற்றும் பயங்கள் புதிய கர்ம துகள்களை நம்ம ஆத்மாவில் ஈர்க்கின்றன. இதுதான் நமக்கு பயம் இருக்க உங்களுக்கு கர்மா டெபாசிட் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு நமக்கான இலக்கணத்தை அவர் எடுத்து கூறுகிறார். அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு சரியான நம்பிக்கை இருக்க வேண்டும். மாறனுக்கு சில தடைகள் கூட பாரமாக தெரிவது அவனது மனதின் பலவீனமே தவிர கற்களின் பலம் அல்ல. அந்த பெரிய கல் இருக்க அது ஒன்றும் இல்லை, அவன் தாண்டி கூட போகலாம். இருந்தாலும் சின்ன தடையை பெருசாக நினைக்கிறான் அவன். எதிர்மறை ஆற்றல். அடுத்தது பார்த்தா பயம் என்பது நெகட்டிவாக நம்புவது. எப்பயுமே பயம் நமக்கு பாசிட்டிவ் திங்கிங்கே கொடுக்காது. தேவையில்லாத நம்ம தெளிவில்லாமல் நாளைக்கு தோற்று தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நெகட்டிவாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபெய்த் அப்படின்னு தான் சொல்லணும். அது அன்னெசரி. பிலீவுன்னு வரும்போது என்டையர் ஃபெய்த்துக்கும் பிலீவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாம் அந்த எது தப்பான ஃபெய்த்தோ அதன் மேலே நம்மளுடைய பிலீவ் வைப்போம். நம்ம விசுவாசமாக அதன் பின்னாடியே போயிட்டுருப்போம். அதில் பயம் ஒன்று என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடியோவின் கருத்து என்னென்னா, சமண மதத்தில் கூறப்படும் ஆன்மாவை இருளாக்கும் மோகனீய கர்மா தான் இந்த பயம் அப்படின்னு தான் நம்மளுடைய பகவான் அங்கங்கும் தெளித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். சம்யக் தர்ஷன் அப்படிங்கிறது பயமற்ற தன்மை தான். சம்யக் தர்ஷன் அப்படிங்கிறது நாம் பயம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நாம் இறங்கி துணிச்சலாக போயிட்டே இருக்கணும். அது தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டியதான். அதுக்கு தானே எடுத்து காலை வைக்கும்போதே இது சம்யக் தர்ஷனா இல்லை தவறான நோக்கா அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனால் சம்யக் தர்ஷன் அப்படிங்கிறது சரியான பார்வை. அது ஆரம்பத்திலே இருக்கா இல்லையான்னு நம்ம சிந்தித்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது, செயல்படும் போதே நமக்கு தெரியும் அது சம்யக்தம் இருக்கா இல்லை சம்யக்தம் இல்லையா, நாம் மித்யாத்துவத்தில் இருக்கோமா அப்படிங்கிறது கையில் எடுத்தால் தான் தெரியும். எடுக்கிறதுக்கு முன்னையே இதில் என்னென்ன இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், எது சம்யக்தம் எது மித்யாத்துவம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. மித்யாத்துவம் வரும்போது அதை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை. அதுதான் சரியான நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் நல்ல காட்சி நமக்கு மைண்டில் வந்துச்சுன்னா அதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் சம்யக் தர்ஷன். சமநிலை, இதுக்கு ஒரே ஒரு நமக்கு கை கொடுக்கக்கூடியது அந்த ஈக்குவனாமிட்டி அப்படின்னு சொல்லுவான். சமநிலை உணர்வு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சாரார் பக்கமே நம்ம எப்பயும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது. நம்ம ஒரு நிறுவனத்தில் இருக்கோம்னா நிறுவனம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். நாம் நல்லா இருக்கணுமா, நம்ம சேர்ந்தவங்க எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணுமா, இந்த பக்கமே பார்த்துட்டு இருந்தால் அந்த நிறுவனம் காலியாகிடும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் உணவகத்தில் ஆர்டர் செய்த உணவுக்கு பதில் வேறு வந்தபோது அவன் சண்டையிடவில்லை. இது சமண மதத்தின் சமநிலை அற்ற தன்மையை ஒத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். லாப நஷ்டம் பார்க்கிறான். இன்ப துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்கும் மனப்பக்குவம் அவனிடம் இல்லை அப்படின்னு தான் இந்த புகழேந்தியை அவனுக்கு எடுத்து கூறுகிறான். சிறிய விஷயங்களுக்காக போராடாமல் பெரிய ஒரு விஷன், பெரிய அளவில் நம்ம மதிப்புள்ள ஒரு செயலை, ஒரு நல்ல கனவை காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி தான் அந்த புகழேந்தி சொல்லுகிறான் அப்படின்னு தான் இந்த கதையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஆத்மாவின் மேலான இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தை போன்றது அப்படின்னு தான் சொல்லணும்.
நம்பிக்கை கொண்டவன் எதையும் சாதிப்பான் என்பது தூய்மையான ஆன்மா நல்வினைகளை ஈர்க்கும் என்ற தத்துவத்தை போதிக்கிறது. ஒரு புதிய பார்வை, எப்பயுமே ஒரு புதிய பார்வை இருந்ததுன்னா சமண மதத்தில் மிக முக்கியமான தத்துவம் என்னென்னா, அது புதுசாக ஒன்று நம்ம பார்க்குறோம்னா அதை எப்பயும் அநேகாந்தவாதம் அப்படிங்கிற பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அது சமயத்துவமாக இருக்கும். அது இது போகிற வழி சரிதான் அப்படின்னு சொன்னிச்சுன்னா, ஆனால் அந்த அநேகவாதத்துக்கு பின்னாடி பயம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நமக்கு தத்துவங்கள் எடுத்து குறிக்கின்றன. அதில் பயத்தை வச்சு பார்த்தா அநேகாந்தவாதம் ஏகாந்தவாதமாக போய்விடும். அது பயம் கலந்த வாதம் எப்பயுமே ஏகாந்தவாதம் தான். மாறன் இந்த நிகழ்வுகளை துன்பம் என்ற நோக்கில் மட்டும்தான் பார்க்கிறான். புகழேந்தி அதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சிறு நிகழ்வு என்று பார்க்கிறான். நிகழ்வு என்னமோ ஒன்றுதான், ஆனால் நாம் அதை அணுகும் பாவனை இருக்கிறதில்ல. அந்த 12 பாவனைகள் சொல்கிறாரே, அந்த பாவனையில் நாம் நம்முடைய கர்மாவை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு இந்த கதையை நாம் முடிக்கலாம். மொத்தத்தில் நாம் என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதாங்க நம்ம கையில் பழமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நீதி. ஆக நண்பர்களை, மாறனைப் போல பயத்தை சுமந்து சிறிய தடைகளில் முடங்கி போகப் போகிறோமா, அல்லது புகழேந்தியைப் போல நம்பிக்கையை துணையாக கொண்டு பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கப் போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்வில் தான் அடங்கி இருக்கிறது. எப்போவுமே நாம் நம்பிக்கையைத்தான் தேடி எடுக்க வேண்டும், நன்மைகள் நம்மை வந்து அடையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று கூறி இன்றைய உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றி.